நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். இன்று பெரும்பாலான மக்கள் தங்கள் வழிபடும் கடவுளை கடவுள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்கிறார்கள். எங்கள் கடவுள் நாங்கள் கேட்டதையெல்லாம் தருவார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி கேட்டது கிடைக்காத பட்சத்தில் வேறு கடவுளை மாற்றி வழிபட ஆரம்பிப்பார்கள். இன்றுள்ள அநேக கிறிஸ்தவர்களும் இதே போன்று அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யாத பட்சத்தில் வேறு சபையை மாற்றி தேவைகளை பூர்த்தி செய்ய தேவனிடம் வேண்டுவார்கள். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் நம்மிடம் உண்டோ என்று ஆராய்வதே கிடையாது அவர்கள். கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நமது பாவ சுபாவங்களிலிருந்தும் பாவ கிரியைகளிலிருந்தும் மனம் திரும்பவே தேவன் விரும்புகிறார். இப்படி தங்கள் பாவ சுபாவ கிரியைகளிலிருந்து மனம் திரும்ப விரும்பாத மனிதன் தேவன் தரும் நன்மைகளை பெறவும் கடினமாக உள்ளது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மட்டுமே பிற நன்மைகள் யாவும் அவனுக்கு கூடவே தரப்படும் என்கிறார் இயேசு. தேவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுதல் என்பது ஊராய் திரிந்து அலைந்து சபையாய் மாறி தேவராஜ்யம் எங்கே என்று கண்டுபிடிக்க அலைகிறீர்கள். அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நமது இஷ்டப்படி வாழ்ந்து மன விருப்பத்தின்படி சபையாய் அலைந்து திரிந்து வந்தால் ஆசீர்வாதம் கிடைத்து விடுமா? இல்லவே இல்லை, முடியவே முடியாது. தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்த வாழ்க்கை வாழ பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி வாழவே தேவன் அழைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளை, பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெறும்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதன் பிறகு பரிசுத்தமாக்கப்பட்ட மனிதனாய் மாறவும் முடியும். அதன் பிறகே தேவனோடு உள்ள நல் ஐக்கியம், நல் உறவு ஏற்படுகின்றது. அதன் பிறகே தேவனிடத்திலிருந்து நல்ல ஆசீர்வாதம் பெற்று நல்ல மனிதனை வாழ தேவன் வழி நடத்துகிறார். சபை மாறி போய் வருவதனால் ஆசீர்வாதம் பெற முடியாது. மனம் திரும்பி நற்கனிகளை கொடுப்போமாக. ஆமென். God bless you.